நேசிக்கும் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. என்னைப் போல பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மைப் போல பிறருக்காய் வாழும் இதயத்தை என்னில் தாருமே. நோட் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் சொல்றேன். என்னைப் போல பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மைப் போல் பிறருக்காய் வாழும் இதயத்தை என்னில் தாருமே. நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆண்டவர் பேதுரு பார்த்து என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். நம்மளை பார்த்து என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? நேசிக்கிறேன். அந்த பதில் தான் அந்த பாடல். அதனால் நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுத்து என்னை உயர்த்தினீரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுத்து என்னை உயர்த்தினீரே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பினீரே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பினீரே. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. என்னை போல் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. என்னை போல் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை போல் பிறருக்காய் வாழும் இதயத்தை
என்னில் தாருமே. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். நம்மளார் எழுந்திருப்போம். ஒரே ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வோம். முன்பாக சில இருக்கைகள் காலியாக இருக்கிறது. தயவுசெய்து முன்பாக வந்து அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வோம். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். சிங்காரம் கொடுத்து என்னை உயர்த்தினீரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுத்து என்னை உயர்த்தினீரே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பினீரே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பினீரே. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை போல் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. என்னை போல் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை போல் பிறருக்காய் வாழும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை போல் பிறருக்காய் வாழும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டுமையா. உம்மை
அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டும் ஐயா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் பேப்பரை கீழே வச்சுட்டு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். பேப்பரை கீழே வச்சு கரங்களை தட்டி பாடுவோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுத்து என்னை உயர்த்தினீரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுத்து என்னை உயர்த்தினீரே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பினீரே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பினீரே. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டும் ஐயா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டும் ஐயா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை போல் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. என்னை போல் பிறரையும் நேசிக்கும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை போல் பிறருக்காய் வாழும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை போல் பிறருக்காய் வாழும் இதயத்தை என்னில் தாருமே. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டும் ஐயா. உம்மை நன்கு அறிந்து உமக்காக வாழ்ந்து உயிர் துறக்க வேண்டும் ஐயா. என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை நேசித்த என் தெய்வமே, உம்மை யார் என்று நான் அறிவேன். பாடலை எழுதின அருமையான சகோதரன் தினேஷுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னும் அநேக பாடல்களை அவர் எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் உற்சாகப்படுத்துவோம். அடுத்த செஷனுக்காக நாம் செபித்து அடுத்த செஷனுக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் யாவரும் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை உம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு கூட பேசும். அதற்கு தேவையான அர்ப்பணிப்பு, அதற்கு தேவையான ஆண்டவரை ஊக்கம் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
Good morning, and I greet you all once again in our Savior's name. அனைவருக்கும் காலை வணக்கம். இரட்சகருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். This is the last session given to me in this camp. இந்த முகாமிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறுதி செய்தியாய் இது இருக்கின்றது. I would like to thank the organizers of this camp for inviting me and giving me an occasion to be with you, enjoy your fellowship and to minister the word here. என்னை இங்கே அழைத்து என்னை இந்த செய்தி கொடுக்கும்படியாகவும் அதே போல எனக்கு இங்கே நல்ல ஐக்கியத்தையும் என்னை உபசரித்த அனைவருக்கும் இந்த முகாமின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்குமாக நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். Immediately after this I will be proceeding back, and there are lots more of travels to come, and please do remember us and our ministry in your prayers. இந்த செய்தி முடிந்த பின்பதாக உடனடியாக நான் கிளம்ப இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். अनेक பயணங்கள் இருக்க போகின்றது. ஆகவே நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்படியாகவும் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். The topic that has been allotted to me and the one that you have been discussing is the doctrine and its importance in relation to the assemblies. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பும் நாம் இந்த நாளிலே சிந்தித்து வரக்கூடியதான செய்திகள் உபதேசமும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதாகும். There are so many things that we need to address in this regard, but due to lack of time we have chosen very few facts which we have been discussing. இதன் தொடர்பிலே अनेகமான விஷயங்களை குறித்து பேச வேண்டும். ஆனாலும் சில சத்தியங்களை மட்டுமே அங்குமிங்குமாக நாம் சேகரித்து இவைகளை நாம் பேசி வருகின்றோம். Last evening we meditated on the aspect and importance of breaking of bread. நேற்று மாலை நேரத்திலே அப்பம் பிட்குதல் என்பதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய சத்தியத்தை குறித்தும் நாம் பேசி வந்தோம். And I would like to continue that thought and subtitle this session as breaking of bread and worship. இந்த நேரத்திலே அதே செய்தியினுடைய தொடர்ச்சியாக அப்பம் பிட்குதலையும் அதனுடைய குறும் தலைப்பாக அப்பம் பிட்குதலையும் ஆராதனையும் என்கின்றதான தலைப்பில் பேச இருக்கின்றேன். Recently when I was checking for a laptop, there are a lot of qualities of the laptop mentioned. சமீபத்திலே லேப்டாப்பை ஒன்று நான் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய अनेक குணப்பண்புகளை அதனுடைய குணாதிசயங்களை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். And many of the modern laptops, they say it is the next generation laptop. சமீப காலத்தில் வந்ததான லேப்டாப்புகள் அனைத்துமே அடுத்த தலைமுறையினருடைய லேப்டாப் என்று சொல்லப்படுகின்றது. The second generation. இரண்டாம் தலைமுறை. Now when we come to the church and the worship, there is something creeping up which is often called as the new generation worship. நாம் ஆராதனைக்கென்றும் சபைக்கென்றும் வரக்கூடிய நேரத்திலே சில நேரங்களிலே புதிய தலைமுறை என்றும் அடுத்த தலைமுறை என்றும் சில விஷயங்கள் முளைத்தெழும்புகின்றதை பார்க்க முடியும். They are not able to digest what the older generation were doing. முற்கால சந்ததியார் அவர்கள் என்ன செய்து வந்தார்கள் என்பதை குறித்தும் இவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதில்லை. They feel we are altogether a new species and we need to invent a new method of worship for this generation. நாங்கள் முற்றிலுமாக புதிய ஜீவனம் என்றும் சொல்லி தாங்கள் இதற்கென்றும் புதிதான ஆராதனை முறைமைகளையும் நாங்கள் வழிவகுக்க வேண்டும் என்றும் இந்த தலைமுறையினர் சொல்லி வருகின்றனர். If that is the trend, I think we are going wrong somewhere. அதுதான் பாங்கு என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு இடத்திலே தவறாக நாம் இழைத்து போயிருக்கின்றோம். Now the worship that I am going to talk here in relation to breaking of bread is totally different to the general concept of worship as the Christian world understands it today. இங்கே இந்த நாளில் நான் பேச போகின்றது அப்பம் பிட்குதலோடு கூட தொடர்புடைய ஆராதனை என்று சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலுமாக வித்தியாசமான முறையில் உலக கிறிஸ்தவ வட்டாரமானது புரிந்து வைத்திருக்கின்ற அர்த்தங்களை காட்டிலும் வித்தியாசமாய் இந்த ஆராதனையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். Most of us often say the Sunday morning worship. அநேக நேரங்களில் அநேகர் சொல்கின்றார்கள் இது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை என்று. Our basis for the study is Acts chapter 2 and verse 42. நம்முடைய பாடங்களினுடைய அடிப்படையாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை தேர்வு செய்திருக்கின்றோம். They devoted themselves to the teaching of the apostles and to fellowship and to breaking of bread and to prayer. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. And Acts chapter 20 and verse 7, as we meditated yesterday, says on the first day of the week the disciples met to break bread. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே நாம் வாசித்த பொழுது வாரத்தின் முதல் நாளிலே சீஷர்கள் அப்பம் பிட்க கூடி வந்திருக்கையில் என்று வாசிக்கின்றோம். And breaking of bread, as the scripture teaches us, is remembering the Lord Jesus Christ and his suffering. வேதம் சொல்கின்றபடியாக அப்பம் பிட்குதல் என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடு மரணங்களையும் நினைவு கூறுகின்ற ஒரு கூடுகையாய் அமைகின்றது. So breaking of bread in itself is not worship. அப்பம் பிட்குதல் தன்னில் தானே ஆராதனை அல்ல. Don't ever be carried away by the idea that when you participate from the table you are worshiping. இந்த மேஜையிலே நீங்கள் பங்கு பெறும் நேரத்தில் நீங்கள் ஆராதனையில் பங்கு பெறுகிறீர்கள் என்ற ஒரு அர்த்தத்தை, ஒரு தவறான அர்த்தத்தை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். You are participating in the table. நீங்கள் மேஜையில் பங்கு பெறுகின்றீர்கள்.
That is why last evening I explained this is a remembrance meeting. அது நிமித்தமாகத்தான் நேற்று மாலையில் சொன்னேன் இது நினைவு கூறுதலின் கூட்டம் என்று. The express purpose of our gathering is to remember the Lord and to break bread. நம்முடைய கூடுகையினுடைய பிரதானமான நோக்கம் நாம் அப்பம் பிட்கும்படியும் நம்முடைய கர்த்தரை நினைவு கூறும்படியாகவும் இங்கே கூடி வருகின்றோம். That is not for worship. அது ஆராதனைக்கென்று அல்ல. But when we remember him, ஆனால் நாம் அவரை நினைவு கூறும் நேரத்தில் that remembrance leads us to worship. அந்த நினைவு கூறுதல் ஆராதனைக்கு நேராய் நம்மை வழிநடத்தி செல்கின்றது. So all our Sunday morning breaking of bread meeting ends up or culminates in worship. ஆகவே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் முற்றுமுடிய பார்க்கும் பொழுதும் ஆராதனையில் வந்து முடிகின்றதை பார்க்க முடியும். That is why we call it as a worship meeting sometimes. அது நிமித்தமாகத்தான் சில நேரங்களில் நாம் அதனை ஆராதனை கூட்டம் என்று சொல்லி அழைக்கின்றோம். So there is nothing wrong if we say it is a worship meeting. ஆராதனை கூட்டம் என்று சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. If your remembrance does not culminate in worship, there is no meaning in breaking bread. நம்முடைய நினைவு கூறுதல் அந்த ஆராதனையில் முடிவு பெறவில்லை என்று சொன்னால் அந்த அப்பம் பிட்குதலிலே அல்லது பந்தியை ஆசரிப்பதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. So this is right terminology to say we gather for worship. ஆகவே ஆராதனைக்கென்று கூடி வருகின்ற நேரத்தில் இந்த பதப்பிரயோகத்தை பயன்படுத்துவது மிகவும் சரியானதாகும். But we should be very careful in understanding the concept of worship related to the breaking of bread. ஆனால் அப்பம் பிட்குதலை குறித்து தான் இருக்கக்கூடிய அதனுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை குறித்து முற்றிலுமாக புரிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் நம்மிடம் உண்டு. For that, very briefly, I would like to explain what do we understand by the term worship. அதற்கென்றும் சுருக்கமாக ஆராதனை என்று சொன்னால் என்ன என்றும் அதனுடைய பதப்பிரயோகத்தின் அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். Worship is something that cannot be defined by human ideas. worship என்று சொல்வது அல்லது ஆராதனை என்று சொல்வது மனுஷனுடைய சிந்தனைகளினாலே அதனை அர்த்தம் கொள்வது இயலாது. Somebody out there may differ with me and say that okay, I can give you a definition for worship. அங்கே இருக்கின்றவர்கள் சிலர் சொல்லலாம் நீங்கள் எனக்கு ஆராதனை என்று சொல்வதற்கு நான் பல காரணங்களை சொல்ல முடியும் அர்த்தங்களை சொல்ல முடியும் என்று சொல்லலாம். But worship, it depends on the person who is worshiping. ஆராதனை என்று சொல்வது ஆராதிக்கின்ற நபரை பொறுத்தமட்டில் அமைகின்றது. So if I try to give a definition to worship, it may differ from the definition that you are trying to give. ஆராதனை என்று சொல்வதற்கு நான் ஒரு அர்த்தத்தை கூற விளைவேனானால் அதற்கென்றும் நீங்களும் ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியும். It is the expression of our inner attitude. நம்முடைய உள்ளான மனோபாவத்தினுடைய வெளிப்பாடாய் அது காணப்படுகின்றது. It all depends on what your inner attitude is. உங்களுடைய உள்ளான மனப்பாங்கு எப்படி இருக்கின்றதோ அதனை பொறுத்து அமைகின்றது. Now when can we worship or who can worship? எப்படி ஆராதிக்க முடியும் அல்லது யாரை ஆராதிக்க முடியும்? Individually you can worship God. தனி நபராக தேவனை ஆராதிக்க முடியும். Because when you are individually thinking of God or talking about God, that can lead you to a worship attitude. ஏனென்றால் தனிநபராக இருந்து நீங்கள் தேவனை குறித்து சிந்திக்கும் பொழுது அல்லது தேவனுடைய சிந்தனைகளை உங்கள் மனதில் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் தனிநபராக இருந்து தேவனை நிச்சயம் ஆராதிக்க முடியும். As a family you can worship. குடும்பமாக இருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். As a congregation you can worship. ஒரு கூடுகையாக இருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். So none of these worships are associated with the breaking of bread. ஆனால் இந்த ஆராதனை என்று சொல்வது அனைத்துமே இந்த அப்பம் பிட்குதலோடு கூட இணைந்திருக்கின்றது இல்லை. But the worship along with the breaking of bread has got a very higher status to which I will come a bit later. இந்த ஆராதனையோடு கூட சேர்ந்து வருகின்ற இந்த அப்பம் பிட்குதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் சற்றும் வித்தியாசமான முறையில் அல்லது சற்று உயரிய அர்த்தம் கொள்ளதாக இருக்கின்றது. அதுக்கு நான் பின்னர் வருகின்றேன். One can be led to worship on various occasions. பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே ஒருவர் ஆராதனை செய்ய முடியும். For example, when you see the wonders of God. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்போது The wonderful creation of God, if you watch them and realize this is God, that sight itself can lead you to worship. நீங்கள் சிருஷ்டிப்பை பார்த்து அவர் படைத்திருக்கின்ற அனைத்தையும் பார்த்து வியந்து போகும் நேரத்திலே நீங்கள் சொல்கின்றீர்களோ அல்லவோ நீங்கள் தேவனே நீர் இவைகளெல்லாம் செய்திருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது அதுவே ஆராதனையாக இருக்கின்றது. When you hear God's attributes, that can lead you to worship. தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அது உங்களை ஆராதனைக்கு நேராக வழிநடத்தி செல்கின்றது. When you stand to praise and thank and sing unto God, that can lead you to worship. நீங்கள் எழுந்து நின்று தேவனை துதிப்பதும் தேவனுக்கென்று நன்றி சொல்லும் நேரத்தில் அதுவும் ஆராதனையாக இருக்கின்றது. When you remember the great works of God, that too can lead you to worship. தேவன் செய்ததான மகாபெரிய செயல்களை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுதும் கிரியைகளை நினைத்து பார்க்கும் பொழுதும் அதுவும் ஆராதனையாக சொல்லப்படுகின்றது. So there are many aspects that can definitely lead you to worship. ஆகவே अनेक கூற்றுக்கள் ஆராதனைக்கு நேராக உங்களை நிச்சயம் வழிநடத்தி செல்லும். So there comes the close difference between the breaking of bread associated with worship and the other worship. ஆகவே அந்த நேரத்திலே ஆராதனையோடு கூட இருக்கின்ற அப்பம் பிட்குதலும் சேர்ந்து வரும் ஒரு சம்பவமும் அதே நேரத்தில் மற்ற ஆராதனை கூட்டங்களையும் நீங்கள் நினைவுபடுத்தி அல்லது
வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். The worship that we are talking about, along with the breaking of bread, is the product of the remembrance. அந்த அப்பம் பிட்குதலோடு கூட சேர்ந்து வருகின்ற இந்த ஆராதனை கூட்டம் என்று சொல்வது நம்முடைய நினைவு கூறுதலினுடைய ஆசரிப்பினுடைய விளைவாய் வரக்கூடியது. It is not the product of singing songs. அது பாடல்களை பாடுவதின் விளைவாய் அமைவது அல்ல. It is not the product of anything else. அது வேற எந்த விஷயத்தின் மூலமாய் வரக்கூடிய விளைவும் அல்ல. Those things also can lead you to that worship அவைகள் attitude. அனைத்துமே ஆராதனைக்கு ஏதுவான சிந்தையை உங்களுக்குள் தூண்டி மனோபாவத்தை வளர்த்த முடியும். But here the remembrance leads you to worship. ஆனால் இங்கே அந்த நினைவு கூறுதல் உங்களை ஆராதனைக்கு நேராய் வழிநடத்தி செல்கின்றது. Especially when you think about gathering around the table to remember the Lord. விசேஷமாக நீங்கள் இந்த பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருந்து ஆசரிக்கும்படியாய் கூடி வந்து அவரை நினைவு கூறும் பொழுது Even the subject of your remembrance is limited or restricted. உங்களுடைய அந்த நினைவு கூறுதலினுடைய பொருள் தன்னில் அதுவே குறுகினதாக காணப்படும். You remember the broken body and the shed blood of the Lord Jesus Christ, as I was suggesting last evening. நான் நேற்று மாலையில சொன்னது போலவே நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடைக்கப்பட்ட சரீரத்தையும் வார்க்கப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் குறித்து நீங்கள் நினைவு கூறுகின்றீர்கள். So in a worship which is associated with the remembrance meeting, அந்த நினைவு கூறுதலோடு கூட வருகின்றதான இந்த ஆராதனை கூட்டமானது it is your mind that is more engaged than anything else. வேறு எதை காட்டிலும் உங்களுடைய சிந்தை அதிகமாய் செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. Every other things are not so important there. அங்கே மற்ற அநேக விஷயங்கள் எதுவுமே முக்கியத்துவம் பெறுகின்றதில்லை. That is why we say why our worship meetings or the Sunday meetings looks different comparatively. அது நிமித்தமாகத்தான் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட்டங்கள் ஏன் வித்தியாசமாய் காணப்படுகின்றது என்பதை குறித்தும் நீங்கள் பார்க்க முடியும். Now when you look into the meaning of the word worship, ஆராதனை என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது the term worship has been mentioned in the Old Testament as well as in the New Testament. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆராதனை என்று சொல்கின்ற பதப்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. In the New Testament, the root word that has been used in Greek is proskuneo. இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுதும் proskuneo என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. The literal meaning is bow down or prostrate. அதனுடைய எழுத்து பிரகாரமாக இருக்கக்கூடிய அர்த்தம் தாழ விழுவது அல்லது முழந்தாள பணிவதாகும். Now when we think about the literal meaning of this proskuneo or worship, இந்த worship என்று சொல்வதோ அல்லது proskuneo என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையினுடைய எழுத்து பிரகாரமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்க்கும்போது as a believer you can look at it in two different ways. இரண்டு வழிகளிலே நீ விசுவாசியாக இருக்கின்ற நீங்கள் அதனை பார்க்க முடியும். One is the literal meaning of the word. ஒன்று அந்த வார்த்தையினுடைய எழுத்து பிரகாரமாக இருக்கக்கூடிய அர்த்தம். The other one is the applied meaning of the word. இரண்டாவதாக அதனுடைய நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அர்த்தமாக காணப்படுகிறது. What do you understand by that? அதன் மூலமாக நீங்கள் என்ன புரிந்து கொள்கின்றீர்கள் என்பதாகும். Now when we think of worship, we will use that word, we always think of bowing down before God. ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் வரக்கூடிய சிந்தனை அவருக்கு முன்பதாக முழந்தாள பணிவது என்பதாகும். But contrary to that, if you read Mark's Gospel chapter 15 and verse 19, ஆனால் அதற்கு மாறாக மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது there we see those people, they bound Jesus, they mocked him, they made fun of him, and they knelt down before him and worshipped. அங்கே இருக்கின்ற சேவகர்கள் அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் என்று வாசிக்கின்றோம். And in the root language it is exactly the same word worship or proskuneo that has been used there. இந்த இடத்தில் வரக்கூடிய அந்த வணங்கினார்கள் என்பதற்கு மூல பாஷையில நீங்கள் பார்க்கும் பொழுதும் ஆராதனை என்று சொல்லப்படுகின்ற அதே பதப்பிரயோகம் தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. But is it a worship? ஆனால் இது ஆராதனையா? No, but that word is used there to represent the action. அந்த இடத்தில் வரும்பொழுது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய செய்யப்பட்ட செயலை அல்லது கிரியையை நினைவுபடுத்தும்படி சொல்லப்படுகின்றது. Not the attitude. அதனுடைய மனோபாவத்தை அல்ல. Acts chapter 20 and verse 25. அப்போஸ்தலர் 20:25 when Peter came into the house of Cornelius, கொர்நேலியுவின் வீட்டிற்குள் அப்போஸ்தலனாகிய பேதுரு வரும் பொழுது the people of the house came and bowed down before Peter. அங்கே ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து பேதுருவுடைய பாதங்களில் விழுகின்றார்கள். And there also the word proskuneo, worship, has been used. அங்கேயும் வணங்கினார்கள் என்பதற்கு proskuneo என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை worship என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. So there are places in the scriptures where the word has been used to portray the literal meaning, not the attitude. அதே நேரத்தில் நாம் இதன் மூலமாக பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை வேதவசனம் அவ்வப்பொழுது அல்லது அங்கங்கே எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடியும். ஆனால் அதே இடங்களில் அதனுடைய ஆராதனையின் மனோபாவத்தை சொல்கின்றதில்லை. Now with that background, I would like to further share the significance of worship through breaking of bread. அதே நேரத்தில் இப்பொழுது அப்பம் பிட்குதலோடு கூட வருகின்ற ஆராதனையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சொல்ல விரும்புகின்றேன். Our basic subject is the doctrine
which the assemblies practice. நம்முடைய அடிப்படையான விஷயம் பேசி வருகின்றது நம்முடைய சபைகள் பின்பற்றி வரக்கூடிய உபதேச சத்தியங்கள். And breaking of bread is one doctrine that has been always revered, respected and practiced by the assemblies right from the beginning of this moment. இந்த இயக்கமானது பிரதரன் இயக்கமானது துவங்கிய இந்த சபை இந்த அப்பம் பிட்குதல் என்று சொல்லக்கூடிய சத்தியமானது தொடர்ந்து நிலையாய் மிக உறுதியோடு கூட பின்பற்றி வந்த ஒரு சத்தியம் ஆகும். Why this group alone gives so much of importance to the breaking of bread and worship? ஏன் இந்த குழுவினர் மட்டுமே இந்த அப்பம் பிட்குதல் என்று சொல்லக்கூடிய சத்தியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள்? There are more attractive worships and meetings around us which has got nothing to do with the breaking of bread. சுற்றிலும் அநேக கவர்ச்சிகரமான ஆராதனை முறைமைகள் காணப்படுகின்றதால் அவைகளிலே அப்பம் பிட்குதலுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதில்லை. You call that is a lively worship. அது அதிகமான ஜீவனுள்ள உயிரோட்டமுள்ள ஆராதனை என்று சொல்கின்றீர்கள். You call that is a better worship. அது சிறந்த ஆராதனை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். And you term our worship meeting as dead, as boring, as dull, as sleepy and so many other names. நம்முடைய ஆராதனையை நீங்கள் சொல்லும் பொழுது மட்டும் நாம் மயானமான ஆராதனை என்றும் செத்துப்போன ஆராதனை என்றும் மிக அழுத்து போகின்ற ஆராதனை என்றும் நீங்கள் சொல்கின்றீர்கள். In spite of that, there has always remained a remnant who are called as the brethren who continue to practice this, who will never compromise on this concept. அவைகள் இருந்த பொழுதிலும் கூட அவைகள் மத்தியிலுமாக ஒரு சிறு கூட்டமான ஜனங்கள் மீதம் வைக்கப்பட்டிருக்க கூட்டமான ஜனங்கள் சகோதர சபையில் இருந்து வருகின்றார்கள். அவர்கள் இதனை ஒருபோதும் தவிர்த்து விடாமல் நிலையாய் நின்று உறுதியாய் அப்பம் பிட்குதலிலே தரித்து வருகின்றார்கள். Why? ஏன்? Now if you understand the word worship in the scriptural way, வேதத்தினுடைய பதப்பிரயோகத்தின் படியாக worship என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நீங்கள் அர்த்தத்தை பார்த்தால், I would like you to turn your attention to the place where the word worship was first used in the scriptures. வேதாகமத்திலே ஆராதனை என்று சொல்லப்படுகின்ற அல்லது worship என்று சொல்லுகின்ற வார்த்தை முதல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு நேராக உங்களை வழிநடத்த விரும்புகின்றேன். That is in Genesis chapter 22 and verse 5. அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை சொல்கின்றது. There God tells Abraham, take your son Isaac and go to Moriah and offer him as a burnt offering unto me. அங்கே ஆபிரகாமிடம் தேவன் உன் மகனாகிய ஈசாக்கை எடுத்துக்கொண்டு மோரியா என்னும் மலையிலே நீ சென்று அவனை பலியிடு என்று சொல்கின்றார். And three of his servants and his son and the donkey and Abraham, they all walk almost 3 days. அவனுடைய வேலைக்காரர்கள் அதேபோல ஈசாக்கு ஆபிரகாம் அனைவருமாக சேர்ந்து 3 நாள் பிரயாணம் போகின்றார்கள். And when they came to the foothill of Moriah, அந்த மோரியாவினுடைய அடிவாரத்தில் வந்த நேரத்தில் he saw the place from afar, அங்கே தூரத்தில் அந்த இடத்தை காண்கின்றார். and he told the servants or the slaves, you be here with the donkey. அந்த வேலையாட்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் இந்த கழுதைகளோடு கூட இங்கே இருங்கள். The boy and I, we will go worship and come back. நானும் சிறுவனுமாக சென்று ஆராதித்து திரும்பி வருவோம் என்று சொல்கின்றார். That is the first place the word worship has been used in the Bible in the original meaning and sense of it. இதனுடைய ஆராதனை என்று சொல்லப்படுகின்ற பதமானது அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் முதல் துவங்கி பார்க்கும் பொழுதும் இந்த இடத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. That word comes from the mouth of the worshipper Abraham. ஆராதனை செய்கின்ற ஒரு நபருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இது இருக்கின்றது. For Abraham, what happened there on Moriah is the worship. மோரியா மலையிலே நடைபெற்றதுதான் அந்த ஆபிரகாமை பொறுத்தமட்டில் ஆராதனையாய் காணப்படுகின்றது. What is the importance of that worship? அந்த ஆராதனையுடைய முக்கியத்துவம் என்ன? That worship is associated with the substitute lamb. அந்த ஆராதனையானது அந்த பரிகாரமாக அல்லது அதற்கென்று பதிலாக கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை நினைவுபடுத்துகின்றது. We pretty well know that story. அந்த கதை முழுவதுமாக நமக்கு நன்றாய் தெரியும், நான் சொல்ல விரும்பவில்லை. In place of Isaac, instead of Isaac, God provided a substitute lamb. ஈசாக்குக்கு பதிலாக ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்திலே தேவன் அந்த இடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கின்றார். And that lamb was slaughtered on the altar. அந்த பலிபீடத்தின் மேலே அந்த மிருகமானது பலியிட செலுத்தப்படுகின்றது. So the first worship, the first time the worship is mentioned in the scripture is associated with the substitute lamb offered on the altar. ஆக வேதாகமத்திலே முதல் முறையாக ஆராதனை என்று சொல்லப்படுகின்றது. அந்த பதப்பிரயோகத்தின்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பலிபீடத்தின் மேலே ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியிடம் செய்யப்படுகின்றது. And that lamb is showing forth or is the shadow of the Lord Jesus Christ who was slain as the lamb. அந்த ஆட்டுக்குட்டியானது வரவிருக்கின்றதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை மரிக்க போகின்ற அவருக்கு ஒரு நிழலாட்டமாய் காண்பிக்கின்றது. Now the last mention about worship you read is in the book of Revelation. இறுதியாக ஆராதனை என்று சொல்லப்படுகின்றதான அந்த பதப்பிரயோகம் வந்திருப்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்றது. In the book of Revelation we clearly see
the worship that is going on in heaven. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தில் நடைபெற்று போகின்றதான ஆராதனை எப்படி இருக்கின்றது என்பதை குறித்தும் அவ்விடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. And there in that worship, அங்கே அந்த ஆராதனையில், as you read in Revelation chapter 5, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, there we see the elders and the living beings, they fall prostrate and worship. அங்கே மூப்பர்கள் அந்த 4 ஜீவன்கள் அனைவரும் தாழ விழுந்து பணிவதை பார்க்க முடியும். And in the middle of them stood one who looks like the lamb that is slain. இங்கே அவர்கள் மத்தியிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கின்ற தோற்றத்தை உடைய அந்த நபர் இருக்கின்றதை பார்க்க முடியும். You saw that worship there? அங்கே அந்த ஆராதனை பார்க்கின்றீர்களா? Even in heaven, பரலோகத்திலும் கூட when the worship is spoken there, ஆராதனை சொல்லப்படும் நேரத்தில், in the middle of them stands the lamb that is slain. அந்த அவர்கள் மத்தியிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவர் நிற்கின்றதை பார்க்க முடியும். So that worship, the last mention, is also associated with the lamb that is slain. ஆகவே இறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஆராதனையை குறித்து நாம் பார்க்கும்போதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நாம் பார்க்க முடியும். So the order of worship in the scripture is always associated with the sacrifice. ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆராதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் அதனுடைய கிரமங்களை பார்க்கும்போதும் அங்கே ஒரு பலியோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. Now when you come to the New Testament time, this time the church period, இப்பொழுது சபையின் காலம் என்று சொல்லப்படுகின்ற புதிய ஏற்பாட்டினுடைய யுகத்திற்கு நீங்கள் வரும்போது, we don't have an altar here. இப்பொழுது நமக்கு அங்கே பலிபீடம் இல்லை. We don't have a literal lamb being slain here. அங்கே எழுத்து பிரகாரமாக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கின்ற அல்லது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்கே இல்லை. But when we gather on a Sunday around the table, நாம் பந்தியை சுற்றிலும் ஆசரிக்கும்படியாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாம் கூடி வரும்போது, we have the emblems there. அங்கே ஒரு சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. What is that emblem? அந்த சின்னம் என்ன? That shows or shadow of the body that is broken of the lamb. அங்கே அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தை நினைவு சின்னமாய் காண்பிக்கின்றது. And that talks about the shed blood of the lamb that was slain. அது அடிக்கப்பட்டவருடைய இரத்தத்தை காண்பிக்கும் ரசமாய் இருக்கின்றது. That is the emblems. அதுதான் அந்த சின்னங்கள். Who gave this? யார் இதனை கொடுத்தார்? The lamb himself. அந்த ஆட்டுக்குட்டியானவர் தாமே கொடுத்திருக்கிறார். It is not man's invention. அது மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. The same lamb who was literally slain himself personally from his mouth said, do this in remembrance of me. எழுத்து பிரகாரமாக அடிக்கப்பட்டதான் அந்த ஆட்டுக்குட்டியானவர் தாமே தன்னுடைய வாயிலிருந்து சொன்னப்பட்ட வார்த்தைகளாக அந்த நினைவு சின்னங்கள் அமைந்திருக்கின்றதை பார்க்க முடியும். So the only emblem that has been given to us by the lamb himself or by the Lord himself is the bread and the cup on the table when the saints gather on Sunday morning. ஆகவே நமக்கென்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு சின்னங்களாய் காணப்படுவது ஆட்டுக்குட்டியானவர் தாமே அல்லது கர்த்தர் தாமே கொடுத்திருக்கின்ற சின்னங்களாய் அமைந்திருப்பது ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வரும்போது முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அப்பமும் ரசமாக இருக்கின்ற அந்த சின்னங்கள் மட்டுமே ஆகும். You look at that reminds you of that sacrifice. நீங்கள் அதனை பார்க்கும் பொழுதும் ஏற்கனவே செலுத்தப்பட்ட பலியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். So what happened in the first mention of worship in Genesis? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முதல் பதப்பிரயோகமாக வந்த ஆராதனையின் அர்த்தம் என்ன? There is a lamb that is slain. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. What happens in the worship in heaven? பரலோகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆராதனையில் என்ன நடைபெறுகிறது? There is a lamb that is slain. அங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. And what happens in our worship? நம்முடைய ஆராதனையில் என்ன நடைபெறுகிறது? There is the memories and the emblems of the lamb that is slain. அங்கே அந்த அடிக்கப்பட்டவருடைய நினைவுகளும் அவருடைய சின்னங்களும் வைத்திருக்கின்றது. Because the lamb is in heaven now. ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டி இப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்றார். He is alive there. இப்பொழுது அவர் ஜீவனம் செய்கின்றார். He is interceding for us. அவர் நமக்கென்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். So he has given a portrait, he has given a memory, an emblem that we might remember. நாம் அவரை நினைவு கூறும்படியாக ஒரு நினைவு சின்னத்தை அல்லது அதனுடைய சித்திரத்தை அதனுடைய தோற்றத்தை இங்கே கொடுத்திருப்பதை பார்க்க முடியும். So when I talk about the worship on a Sunday morning where the saints gather around the table as local assemblies and congregations, தலசபையாக இருந்த கூடுகையாக இருந்த பரிசுத்தவான்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த மேஜையை ஆசரிக்கும்படியாக கூடி வந்திருக்கின்ற நேரத்தில் there cannot be, let me repeat, there cannot be a worship which can be a greater or higher order than this. இதனை காட்டிலும் நான் மீண்டும் சொல்கின்றேன், இதனை காட்டிலும் அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய வேறெந்த விஷயமும் அமைந்திருக்க கூடாது. We have to be careful in understanding this concept. இவைகளை நாம் புரிந்து கொள்வதில் மிக மிக உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது தெளிவாக இருக்க வேண்டும். That is the reason the assemblies or who are generally called as the brethren assemblies kept this practice without contamination from the time the moment this moment began. அது நிமித்தமாக தான் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்தவர்களாக பிரதரன் சபையார் இதனுடைய துவக்கத்திலிருந்தே இந்த சபை துவக்கத்திலிருந்தே இதனுடைய அர்த்தத்தை இதனுடைய நினைவுகளை
முற்றிலுமாய் புனிதமாக பாதுகாத்து வருகின்றார்கள். And in the early days, முற்காலங்களிலே people were looking forward for this day. இந்த நாளுக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். When will that Lord's day come? அந்த கர்த்தருடைய நாள் எப்பொழுது வரும்? When that first day of the week will come? வாரத்தின் முதல் நாள் எப்பொழுது வரும்? Through the week they are preparing for that. வாரத்தின் முழுவதுமாக நாங்கள் அதற்கு ஆயத்தம் செய்து We வருகின்றோம். want to gather as one body, the local assembly, and remember the one who is slain. ஒரே சரீரமாக இருக்கின்ற அந்த சலசபையாக இருக்கின்ற நாங்கள் அனைவரும் அடிக்கப்பட்டவராக அவரை நாங்கள் நினைவு கூற வேண்டும். And they come and gather. அவர்கள் வந்து கூடுகின்றார்கள். The express purpose of their gathering is to remember the lamb. அங்கே அவர்கள் கூடி வந்திருக்கிறதுனுடைய பிரதானமான நோக்கம் அந்த ஆட்டுக்குட்டியை நினைவு கூறுவதாகும். The most important thing that happens there in that gathering is remembering the lamb. அந்த கூடுகையிலே நடைபெறக்கூடிய மிக பிரதானமான முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டியை நினைவு கூறுவது ஆகும். Remembrance has to do with your mind. நினைவுகள் நம்முடைய சிந்தையில் ஈடுபடுகின்றது. You don't need anything else there. அங்கே வேற எந்த விஷயமும் தேவையில்லை. Your mind is enough. உங்களுடைய சிந்தை அல்லது மனது போதுமானது. And the thoughts will keep coming to you. அங்கே சிந்தனைகள் தொடர்ந்து உங்களுக்குள் வரும்போது That is the simplicity of the gathering of the assembly gathering on Sunday morning. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சபையினுடைய கூடி வருகையின் போது இருக்கக்கூடியதான சிந்தனைகளாய் அமைகின்றது. If you try to substitute that or provide alternatives to that, you are going wrong. அதை ஏதாவது வழியிலே நீங்கள் மாற்றி அமைக்கும் போதோ அல்லது அதற்கென்றும் வேறெந்த காரியத்தை நீங்கள் பதிலாக வைக்கும் போது முற்றிலும் தவறான ஒரு கோட்பாடாய் மாறுகின்றது. Exclusively set apart a time where the church will come together on the first day of the week in the apostolic pattern with an express purpose to remember and only to remember. இங்கே சபையினுடைய முறைமையின் படியாக ஆதி திருச்சபையினுடைய முறைமைகளின் படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளினுடைய முறைமையின் படியாக முற்றிலுமாக சபையார் சேர்ந்து வந்து பரிசுத்தவான்கள் சேர்ந்து வந்து கூடுகின்ற ஒரே ஒரு நோக்கம் அதுவாக அவரை நினைவு கூறுதலாக காணப்படுகின்றது. And that remembrance, அந்த நினைவு கூறுதல், that drives you to worship. அது உங்களை ஆராதனைக்கு நேராய் வழிநடத்தி செல்கின்றது. Express your attitude of worship. உங்களுடைய மனோபாவத்தை ஆராதனையில் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. That is the highest order of worship a believer can enjoy while he is on this earth. ஒரு விசுவாசி பூமியிலே ஜீவிக்கும் நேரத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய மிக பிரதானமான உன்னதமான இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதுவாக இருக்கின்றது. Next what I want to share here, அடுத்ததாக இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற விஷயம், worship is not self entertaining but unto God. ஆராதனை என்று சொல்வது நம்மை நாமே அதிகமான இன்புறுவதற்காக அல்ல, மாறாக தேவனை துதிப்பதற்காக இருக்கின்றது. The problems that we are facing in these days, இந்த நாட்களிலே நாம் சந்தித்து வருகின்ற பிரச்சனை என்னவென்றால், many of our people try to evaluate the success of our worship meeting in the human wisdom. அநேக நேரங்களிலே விசுவாசிகளாக இருக்கின்ற நாம் அனைவருமே இந்த ஆராதனையினுடைய வெற்றியை அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற வண்ணமாக அதனுடைய வெற்றியை சிந்திக்கின்றார்கள். Oh, it was boring. ஐயோ ரொம்ப அழுத்து போச்சுங்க. There was no activity. எங்க உயிரோட்டமும் இல்லைங்க. There was no life. அங்கே உயிரோட்டம் இல்லையே. I think we must make it more lively. இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக அதிக ஜீவனோடு கூட நாம் செய்ய வேண்டும். You evaluate this with the human wisdom. இவைகள் அனைத்துமே நீங்கள் மனித ஞானத்தின்படி ஆய்வு செய்கின்றீர்கள், You மதிப்பிடுகிறீர்கள். will go wrong if you try to do that. அப்படி நீங்கள் மதிப்பீடு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தவறாக போவீர்கள் என்று சொல்கின்றேன். Worship is unto God, not unto ourselves. ஆராதனை என்று சொல்வது நமக்கு அல்ல, மாறாக தேவனுக்கே உரியதாகும். Worship is giving to God, not to entertain ourselves. ஆராதனை என்று சொல்வது தேவனுக்கே உரியதாகும், நம்மை அதிகமான இன்புறுவதற்கு அல்ல. How many of our meetings, our people chalk out programs during worship for the sake of others? பிறருக்கென்றும் அநேகர் இந்த ஆராதனை கூட்டங்களில் எத்தனை நபர்கள் அதிகமான திட்டங்களை தீட்டுகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். For the sake of the young people, இளம் சகோதரர்களுக்காக, for the sake of the newcomers, புதிதாக வரக்கூடியவர்களுக்காக, for the sake of the rural people. இங்க இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்களுக்காக. Don't think about them, think about yourself, man. Think about yourself, what you have to give to God. அவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் தேவனுக்கு என்ன கொடுப்பீர்கள் என்பதை மட்டுமே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். That is what the scripture teaches us. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. If we are deviating from this pattern, இந்த வழிமுறையிலிருந்து நாம் வழிவிலகி போவோம் என்று சொன்னால், I will tell you, you may lose your identity, but this practice will still continue with a small remnant whom God has prepared to stand in this world until the coming of the Lord. நான் சொல்கின்றேன், நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை இழந்து போவீர்கள், நீங்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றி விடப்படுவீர்கள். ஆனால் சொல்லப்பட்டதான இந்த நினைவுச்சின்னங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டுமாக அவருடைய பிரசன்னம் வரைக்குமாக நிச்சயமாய் காணப்படும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. Don't try to modernize the worship meeting. ஆராதனை கூட்டங்களை ஒருபோதும் நவீனமயமாக்க வேண்டாம். Worship is living, it cannot be artificially made alive. ஆராதனை என்று சொல்வது உயிரோட்டம் நிறைந்ததாக காணப்படுகின்றது, ஒருபோதும் அது செயற்கையாக மாற்ற முடியாது.
We don't need to add anything there. அங்கே ஒன்றும் சேர்க்க அவசியமில்லை. That is why the other day I mentioned, அது நிமித்தமாக தான் மற்றொரு நாளிலே நான் சொன்னேன், when we worship along with the remembrance, நாம் நினைவு கூறுதலோடு கூட நாம் ஆராதனை செய்யும்போது, even if there is a silence for some time amidst, அதனுடைய இடையிலே ஆராதனை செய்யக்கூடிய இடையிலே ஏதோ ஒரு நிமிடம் மௌனம் இருக்கும் என்று சொன்னாலும், don't try to interfere and substitute, because I think everybody will sleep. I should start a song. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நான் ஒரு பாடலை பாடக்கூடாதா என்று சொல்லி அதிகமான நீங்கள் அதற்குள் இடையூறுகளை விளைவிக்க வேண்டாம். Don't do that. அதனை செய்ய வேண்டாம். Oh, we still have another 30 minutes. Nobody is standing up. இன்னும் 30 நிமிஷம் இருக்கு, யாரும் எந்திரிக்க மாட்டேங்கறாங்களே. Okay, to pass time, let me stand. சரி, நேரத்தை போக்குறதுக்காக நான் எந்திரிச்சு நிக்கிறேன். Don't do that. ஒருபோதும் அதை செய்யாதேங்கள். Don't try your human techniques when you come around the table. அந்த பந்தியை ஆசரிக்க வரும் நேரத்தில் மனிதனுடைய சிந்தனைகள் அதற்குள் உட்புகுத்தாதீர்கள். If the Spirit of God puts a thought into your heart, stand up and share it. தேவாவியானவர் உங்களுக்குள் சிந்தனைகளை கொடுக்கும் நேரத்தில் அப்பொழுது நீங்கள் எழுந்து நீங்கள் வார்த்தைகளை பிரயோகியுங்கள். If it is not from the Lord, be silent, don't utter a word. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களிடத்தில் வராவிட்டால் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருங்கள். Don't sing a song to entertain others. பிறரை பொழுதுபோக்காக மாற்றும்படிக்கு அல்லது பிறரை இன்பம் செய்வதற்காக நீங்கள் பாடல்களை பாட வேண்டாம். Don't read a passage to entertain others. பிறரை நீங்கள் சந்தோஷிப்பதற்காக நீங்கள் ஒரு பாடலை பாட வேண்டாம். Don't share a thought to please others. பிறரை பிரியப்படுத்துவதற்கு ஒரு சிந்தனையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். Don't tell anything to manifest your talent. உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் காண்பிக்கும்படிக்கு நீங்கள் வெளிப்படுத்தும்படிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். Get your spirit in tune with the Spirit who's God. உங்களுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்து அதனுடைய இசைந்து செயல்படுங்கள். Fill your mind with the thoughts, the remembrance of the Lord Jesus himself. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவர் நினைவில் மட்டுமே நீங்கள் உங்கள் நினைவுகளை முழுவதும் உட்புகுத்தினவர்களாக I காணப்படுவீர்கள். will tell you, when your mind is tuned like that, உங்களுடைய சிந்தை அப்படி இணைந்திருக்கும் அல்லது இசைந்திருக்கும் என்று சொன்னால், any external involvement will be a disturbance and a distraction. It will not be an entertainment. அந்த நேரத்தில் எந்த விதமான வெளிப்புற சிந்தனையினுடைய உட்புகுதல் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவாகத்தான் நிச்சயம் காணப்படும். அது உங்களை ஒருபோதும் ஆராதனைக்கு நேராய் வழிநடத்தி செல்லாது. Where are we heading to? நாம் எங்கே பயணிக்கின்றோம்? Are we trying to convert the remembrance meeting into an entertainment meeting? இந்த நினைவு கூறுதலின் கூட்டத்தை நாம் பொழுதுபோக்கின் கூட்டமாக மாற்றுகின்றோமா? Sorry for using such terminologies here. அப்படிப்பட்ட பதப்பிரயோகங்களை இங்கே பயன்படுத்துவதற்கு நான் மன்னிக்கின்றேன். But this is the outcry of the new generation that we have been hearing from every corner. ஒவ்வொரு மூலையிலிருந்தும் நான் கேட்கின்றதான புதிய தலைமுறையினுடைய அழுகுரல் இதுவாக இருக்கின்றது. Be careful about that. இதனை குறித்து மிக கவனமாக இருங்கள். So remembrance and worship is a time of thinking where your mind is fully in tune with the Lord. நினைவு கூறுதலும் ஆராதனை என்று சொல்லக்கூடிய விஷயம் முழுவதுமாய் நம்முடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனையோடு கூட இணைந்து அல்லது தேவ சிந்தனைகளால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு நேரமாய் காணப்படுகின்றது. Audible presentations. அதிகமான சப்தம் எழுப்பி செய்யக்கூடிய காரியங்கள். When you audibly share something, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சப்தமாக நீங்கள் சொல்லும் பொழுது, you are leading the whole congregation to that thought, to remembrance. நீங்கள் அந்த முழு கூடுகையுமே அந்த சிந்தனைக்கு நேராய் நீங்கள் வழிநடத்தி செல்கின்றீர்கள். Don't stand up and tell all what you did in the past week. நீங்கள் கடந்த காலத்துல கடந்த வாரத்துல செய்தது எல்லாம் அங்கே எழுந்து நின்று சொல்ல வேண்டாம். That is not the time here, breaking of bread time. அது அப்பம் பிற்க வரும் நேரத்தில் அதற்கான நேரம் அல்ல. If the elders permit you, after the breaking of bread, you stand up and tell all the big things you did. மூப்பர்கள் உங்களை அனுமதிப்பார்கள் என்று சொன்னால் அப்பம் பின்பதாக நீங்கள் செய்த மகாபெரிய விந்தையான செயல்களை நீங்க அப்புறமா சொல்லிக்கோங்க. But during the breaking of bread, if one person is standing up and sharing something, ஆனால் அப்பம் பிற்க கூடி வரும் நேரத்தில் யாராவது ஒருவர் எழுந்து நின்று ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்வார்கள் என்றால், the sole intention is to drive or to attract or to bring the thoughts of the entire congregation to the cross. முழு கூடுகையினுடைய சிந்தனைகளை முழு கூடுகையினுடைய எண்ணங்களையும் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மேலே பதிக்க வைக்க கூடியதாய் அமைய வேண்டும். You don't have to manifest your skill there. அங்கே உங்களுடைய திறமைகளை காண்பிக்க அவசியமில்லை. Even 2 or 3 sentences about him is more than sufficient. அவரை பற்றியான 2-3 வார்த்தைகள் போதுமானதாக இருக்கின்றது. Don't make it artificial, please. அதனை தயவு செய்து செயற்கையாக மாற்ற வேண்டாம். Let us continue the spirit, the power, the dignity and the credibility behind these things. இந்த காரியங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அதனுடைய ஆவியானவரை பற்றியும் அதனுடைய காரியங்களினுடைய மையத்தன்மையும் சிந்தனைகளையும் நாம் புரிய வைத்துக் கொள்வோம். Another question that we often face is, why don't the brethren assemblies allow musical instruments during Sunday worship? இந்த மற்றொரு கேள்வியானது எழக்கூடிய விஷயம் என்னவென்றால், சகோதர சபைகளிலே ஏன் இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு அனுமதி தருகின்றதில்லை என்பதாகும். Now why should you need a music there? உங்களுக்கு ஏன் அங்க இசை வேணும்? Now when I talk on this aspect, I'm not talking against music.
இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் பேசும்போது இசைக்கு எதிர்த்து நான் பேசுகின்றதில்லை. I like music. எனக்கு இசை பிடிக்கும். I love music. நான் இசையை நேசிக்கின்றேன். I definitely enjoy listening to that. அதற்கென்றும் செவி மடுப்பதிலே நான் அதிகமாய் I சந்தோஷிக்கின்றேன். praise God for all the talented men and women in our assemblies who can play music and instruments. இசைக்கருவிகளையும் வாசிப்பதிலே நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய கைத்தேர்ந்த நபர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். And we have so many avenues and opportunities in our assemblies, through our assemblies, to use all these talents for the glory of God. இந்த தாளந்துகள் அனைத்தையுமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் செயல்படுத்துவதற்கு ஏதுவான நேரங்கள் நம்முடைய சபைகளிலும் சபைகளின் வெளியிலும் காணப்படுகின்றது. The only thing we ask you to keep such things away is just this 1 hour or 1 hour and 15 minutes, maximum 2 hours on a Sunday morning. நாங்கள் கேட்கின்றதெல்லாம் எதுவென்று சொன்னால் குறைந்தபட்சம் அந்த 2 மணி நேரங்கள் என்று சொல்கின்றோம். அதிகபட்சமாக 2 மணி நேரங்கள் மட்டுமே நீங்கள் இசையை பயன்படுத்தாமல் இருப்பது மிக நல்லது என்று சொல்கின்றோம். Because Sunday morning the saints gathering according to the scripture is not for a praise and worship, it is for a remembrance. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாம் கூடிவரும் பரிசுத்தவான்கள் கூடிவரும் நேரத்திலே அது துதி ஆராதனை அல்ல, அதற்கு மாறாக நாம் நினைவு கூறுதலின் கூட்டத்திற்கு கூடி வருகின்றோம். So I am not talking against music. நான் இசைக்கு எதிர்த்து பேசவில்லை. Use it to the maximum of your ability for the glory of God wherever there is an opportunity. உங்களுக்கு எங்கெல்லாம் தருணம் கிடைக்கின்றதோ கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் என்று மற்றும் நீங்கள் உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்கள். And that was so till recently. சமீப காலம் வரைக்குமாக அது அப்படித்தான் இருந்தது. It is only over the past few years we started hearing the claim we want musical instruments even during the breaking of bread. கடந்த சில வருஷங்கள் மட்டுமே நாங்கள் அப்பம் பிட்க கூடி வரும் நேரத்திலும் கூட எங்களுக்கு இசை தேவைப்படுகின்றது, இசையை வாசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை குரல்கள் எழும்புகின்றது. They are not available for anything else. அவர்கள் வேறு எதற்கும் அவர்கள் கேட்கின்றதில்லை. When God created man, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது he created so many fruits. அவர் अनेक பழங்களை உண்டாக்கினார். I don't know how many. எத்தனைன்னு தெரியாது. Take it maybe about 1000 fruits. ஒருவேளை 1000 பழம் வெச்சுக்கோங்க. But one fruit he said, accept that, don't touch it. ஒரு பழம் அதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. You have 999 other opportunities. 999 மற்ற अनेक தருணங்கள் இருக்கின்றது. Oh, enjoy. எல்லாம் சந்தோஷமா இருங்க. But only this one thing. ஆனால் இந்த ஒன்று மட்டும். But he wanted only that. ஆனால் நமக்கு அது மட்டும் தான் வேணும். That is something what is happening to our assemblies nowadays. இந்த காலங்களில் நம்முடைய சபைகளுக்கு நடைபெற்று வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தும் அதுவாக இருக்கின்றது. We don't prevent music. நாம் இசையை தடுக்கின்றதில்லை. We encourage music. இசையை நாம் ஊக்குவிக்கின்றோம். We allow you to do that. நீங்கள் செய்வதற்கென்றும் நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். We have brothers who can sing well. நன்றாய் பாடக்கூடிய திறமையான சகோதரர்கள் இருக்கின்றார்கள். We have musical teams and troops in our assemblies. நம்முடைய சபைகளிலே இசை குழுக்கள் இருக்கின்றார்கள். We have musical instruments which can cost even more than an assembly building. சபையினுடைய கட்டடத்தை காட்டிலும் அதிகமாய் விலை வரக்கூடிய இசை கருவிகள் நம்ம கரங்களிலே உண்டு. Who objected? யார் எதிர்த்தாங்க? No one objected. ஒருத்தரும் எதிர்க்கவில்லை. Everybody encouraged you. எல்லா நபர்களும் உங்களை ஊக்குவித்தார்கள். But only thing is, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் remembrance meeting, keep it free just for remembrance. நினைவு கூறுதலின் கூட்டம் நினைவு கூறுதலுக்காகவே நீங்கள் அதனை தவிர்த்து விடுங்கள். And if someone says no, that time alone we want for music, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் there is someone behind it against the entire system. அந்த முற்றிலுமாக அந்த சிந்தனைக்கு பின் பலமாக இருப்பது வேறு ஒருவர் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். That is where we have to be careful, beloved. அது நிமித்தமாக தான் அன்பானவர்களே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். I want to tell you one secret. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Yesterday I happened to say, I'm not going to repeat that. நேற்று அதை நான் மீண்டும் அதனை சொல்ல போவதில்லை. One day in a week, வாரத்தில் ஒரு நாளில் round the clock 24 hours, 24 மணி நேரம் முழுவதுமாக somewhere in some corner of the world, saints will be gathering to remember the lamb that is slain. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அந்த நினைவு கூறுதல் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நினைவு கூறுகின்றார்கள். And one thing that Satan doesn't want is, no, people shouldn't do that. ஜனங்கள் அதனை செய்யக்கூடாது என்பதை சாத்தான் விரும்ப மாட்டான். He tried his best to dilute that and take the importance of that away. அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து போடுவதற்கென்றும் அவன் இன்று மட்டும் அவன் செயல்பட்டிருக்கின்றான். In many churches today, they gather for praise and worship. இன்றைக்கு அநேக சபைகளிலே துதி ஆராதனை என்றும் அவர்கள் கூடி வருகின்றார்கள். At the end of that, they will just have a breaking of bread. அதனுடைய முடிவில் அவர்கள் அப்பம் பிட்கும்படிக்கு இருக்கின்றார்கள். Some assemblies they say we will break bread. சில சபைகளிலே நாங்கள் அப்பம் பிட்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். They do all the activities. அவர்கள் எல்லா செயல்களையும் செய்கின்றார்கள். Nothing to do with the bread and wine. அந்த அப்பத்திற்கோ ரசத்திற்கோ ஒரு முக்கியத்துவம் இல்லை. At the end of that, அதனுடைய முடிவிலே like garnishing the sambar. அந்த சாம்பாருக்கு கொஞ்சம் மேல மல்லித்தூள் எல்லாம் போடுறது மாதிரி. Now let us give thanks for bread. இப்போ அதுக்கு அப்பத்துக்கு நன்றி சொல்வோம். That is it. அது போதும்.
Beloved, I want to tell you, பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், Satan has managed to eradicate the meaning of this from almost all the Christian congregation and replaced it by entertainment programs. சாத்தானானவன் இந்த குறிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவத்தை எல்லா இடங்களிலும் இருந்து நீக்கிவிட்டு அதிலிருந்து அதை பொழுதுபோக்கு அம்சமாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கின்றான். One last link that is still clinging on to that is the people who are called as the brethren worldwide. அதற்கென்றும் இருக்கின்ற ஒரே ஒரு இணைப்பு கருவியா இருக்கின்ற ஒரே ஒன்று என்னவென்று சொன்னால் அது பிரதரன் சபையார் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் மட்டுமே ஆகும். They are the one group who still say we gather to break bread and to remember the Son of God. நாங்கள் அப்பம் பிட்கும்படிக்கு கூடி வந்து நாங்கள் மனுஷன் தேவனுடைய குமாரனை நினைவு கூறும்படி கூடி வருகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் மட்டுமே இருக்கின்றார்கள். And Satan is trying his best to eradicate that. சாத்தான் அதனை அகற்றி போடுவதற்கென்றும் தன்னால் இயன்ற மட்டும் செயல்படுகின்றான். Remove that term remembrance. அந்த நினைவு கூறுதலை நீங்கள் அகற்றி விடுங்கள். Replace it by the word worship. அதனை ஆராதனை என்று சொல்லி நீங்கள் மாற்றுங்கள். And worship must be entertaining. அந்த ஆராதனை அதிகமான நமக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். It should satisfy the human emotion. மனிதனுடைய உணர்வுகளுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். It should be pleasing to the eyes. கண்களுக்கு பார்வைக்கு நன்றாய் காணப்பட வேண்டும். In the process, வழி நடந்து போகும்போது இவைகள் அனைத்தும் விலக்கி Is விடுங்கள். that not the strategy Satan is trying today? இது சாத்தான் செய்து வருகின்ற தந்திரம் இதுவல்லவா? And now if our assemblies also give up this practice, நம்முடைய சபையும் இந்த குறிப்பிட்ட பாரம்பரியத்தை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் Satan is victorious. சாத்தான் வெற்றி பெற்று போவான். Do you want to give way for that? அதற்கென்றும் நீங்கள் வழி வகுக்க வேண்டுமா? I'm not talking against music. நான் இசைக்கு எதிராக நான் பேசவில்லை. Be careful in handling. That's what I'm trying அதனை to say. கையாள்வதிலே மிக கவனமாயிருங்கள். Now when we talk about music, இசையை குறித்து பேசும்போது a lot of things around the world we see. உலகத்தை சுற்றிலும் அநேக விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். There used to be a time when we did not have the television services in India. இந்திய தேசத்திலே தொலைக்காட்சிகள் இல்லாத தொலைக்காட்சியின் சேவைகள் இல்லாதிருந்த காலமும் உண்டு. We didn't have any problem with our worship meetings. ஆராதனை கூட்டங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. There came the black and white TV with the Doordarshan antenna. இங்கே கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டியான தூர்தர்ஷன் ஆண்டனாவோடு கூட வந்தது. All of us bought the TVs. எல்லாரும் டிவி வாங்கணும். Big antennas over the house. வீட்டுக்கு மேல பெரிய ஆண்டனா மாட்டி இருப்பாங்க. There was no problem with the worship. ஆராதனை எந்த பிரச்சனையும் இல்லை. Then the color TV came. அப்பொழுது கலர் டிவி வந்தது. Still no much problem. அது அப்புறம் பிரச்சனை இல்லை. But then the channels not from Doordarshan, directly from the satellites started coming home. தூர்தர்ஷன்ல இருந்து இல்ல, அந்த சேட்டலைட்ல இருந்து நேரடியாக சேனல்கள் வந்தது. You started getting the international channels right in your home. சர்வதேச சேனல்களை உங்களுடைய நேரடியாக உங்கள் இல்லத்திற்குள் பெறுகின்றீர்கள். Oh, so many Christian channels. ஓ, அவ்வளவு கிறிஸ்தவ சேனல்களா இருக்கு. And the problem started. பிரச்சனை ஆரம்பிச்சது. Hey, that is the worship. அது ஆராதனையாக இருக்கின்றது. 5,000 people. 5000 நபர்கள். Led by one man with the guitar. ஒரு நபர் கிட்டாரை வச்சிட்டு சூப்பரா பண்ணிட்டு With இருக்காரு. 25,000 watts of mic and output. 25000 வாட்ஸ் கொண்ட மைக்க வச்சுக்கிட்டு. What a lively worship. என்ன உயிரோட்டம் உள்ள ஆராதனை. Why we brothers are so dull? ஏன் நம் சகோதர சபைகள் இப்படி மயான நிலைமை அடைகின்றது? Did not the problem start there? அந்த பிரச்சனை அங்கே ஆரம்பமாகின்றது அல்லவா? Has not this technology and this media led us into the problem? இந்த தொழில்நுட்பமும் இதனுடைய காரியங்கள் அனைத்துமே இந்த ஊடகங்கள் அனைத்துமே நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரவில்லையா? Is not the modern concept of worship just an imitation mania? இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்துமே ஆராதனையினுடைய பாங்காய் அமைகின்றதை பார்க்கின்றது இல்லையா? Don't you want to put the same type of tone jeans and dresses like those people in the TV? இந்த தொலைக்காட்சியில பார்க்கின்றது போல இருக்கக்கூடிய அவைகளை போல உடைகளையும் ஜீன்ஸ்களையும் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் காணப்படவில்லையா? Don't you want to imitate the same actions as they are doing on the television? அவர்கள் தொலைக்காட்சியில செய்கின்ற அதே போல பாங்குகளையும் அதே போல பாசாங்கங்களையும் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு காணப்படுகின்றது இல்லையா? You get spirit filled only when you see some chosen English chorus which is frequently aired on the television. அடிக்கடியாக தொலைக்காட்சியில் வருகின்றதான சில ஆங்கில பாடல்களை பாடும் பொழுது மட்டுமே எனக்கு உயிரோட்டம் அல்லது உற்சாகம் ஆவியில் காணப்படுகின்றது என்று நீங்கள் சொல்கின்றது இல்லையா? Are there not good meaningful hymns in Tamil? தமிழிலே அவ்வளவு அர்த்தம் கொண்ட பாடல்கள் இல்லையா? Are there not good meaningful hymns in Malayalam which great men of God have composed in the olden days? பழைய காலங்களில் மகாபெரிய மாந்தர்கள் எழுதி வைத்ததான பாடல்கள் அர்த்தம் கொண்ட அதிகமான பாடல்கள் மலையாளத்திலும் மொழிகளிலும் காணப்படுகின்றது இல்லையா? And that becomes boring, isn't it? அது ரொம்ப அழுத்து போச்சு இல்ல? Spirit doesn't come when you sing that. பாடும் பொழுது ஆவியானவர் வர மாட்டாரு. What is the meaning behind it? அதை கையாள்வதனுடைய முறை என்ன? Where have we gone wrong? எங்கே தவறு இழைத்திருக்கிறோம்? It is an imitation mania that has come into us. நாம் எங்கே பார்த்து பின்பற்றுகின்றோமோ அங்கேதான் தவறு வந்திருக்கின்றது. Mass movement of praise and worship. எங்கே துதி ஆராதனை என்று சொல்கின்ற பெரும் திரள் கூட்டம். Concept of worship leader. ஆராதனை தலைவர் என்று சொல்லுகின்ற அந்த குறிப்பிட்ட காரியம். Where did we get it? எங்கங்க புரிஞ்சுக்கிட்டோம்? You are talented with the strings.
நீங்க கிட்டார்ல நீங்க திறமை படைத்தவர்களா? You have a good voice. உங்களுக்கு நல்ல குரல் இருக்கா? You become a worship leader. நீங்கள் ஆராதனை தலைவராய் மாறுகின்றீர்கள். And in the modern century there are professional worship leaders who are called like you call me to preach. நவீன காலத்திலே நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டிலே நாம் பார்க்கும்போது இன்றைக்கு என்னை பிரசங்கியாராக என்று நீங்கள் சொல்கின்றீர்களோ அதே போலவே ஆராதனை தலைவர்கள் என்றும் சொல்லக்கூடிய அநேக நபர்கள் இருக்கின்றார்கள். That is not the worship the Bible is talking about, which is associated with the breaking of bread. இந்த அப்பம் பிட்குதலோடு கூட சேர்ந்து சொல்கின்ற வேதத்தின் பிரகாரமாக இருக்கக்கூடிய ஆராதனை அது அல்ல. We have no worship leader when we gather around the table. நாம் பந்தி சுற்றி ஆசரிக்க கூடி வரும் நேரத்தில் நமக்கென்றும் ஆராதனை தலைவர்கள் காணப்படுகின்றதில்லை. We have only the Holy Spirit of God who leads us. He is the leader. He still stands as the leader among the people of God. நம்மை வழிநடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவராக மட்டுமே இருக்கின்றார். அவர் ஜனங்களின் மத்தியில் நமக்கென்றும் ஊக்குவிக்கின்ற வண்ணமாக இருந்து நமக்கென்றும் அவர் உதவி செய்கின்ற பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். Great men of God, great preachers have stopped preaching on this. இதன் தலைப்பிலே மகா பெரிய பிரசங்கியார்கள் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். We still raise our voice. நாம் இன்னும் நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அக்கறையோடு கூட. Concept of talented worship. இங்கே தாளந்துள்ள ஆராதனை என்று சொல்வது, Worship is not a talent. ஆராதனை என்று சொல்வது ஒரு தாளந்து கிடையாதுங்க. It is built in every man who has a spirit. ஒரு ஆவியானவர் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகின்ற ஒரு விஷயமாய் The இருக்கிறது. influence of emotion and sound. உணர்வுகளும் அதே போல சப்தத்தின் மூலமாய் வரக்கூடிய செல்வாக்கு. You want to know the reality about this big time group mass worship? இந்த பெருந்திரள் கூட்டமாக இருந்த ஆராதனை செய்கின்றவர்களுடைய காரியங்கள் உங்களுக்கு புரிய வேண்டுமா? If the electricity fails, they cannot worship. அவர்களுக்கு அந்த மின்சாரம் போய்விட்டால் ஆராதனை செய்ய முடியாது. True. உண்மை. I'm not exaggerating. நான் அதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை. Their worship will not come out if there is no electricity and sound system. அந்த மின்சாரமும் அந்த கருவிகளும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆராதனை புறப்பட்டு வராது. The worship that we are talking about, which is associated with the breaking of bread, நாம் ஆராதனை என்று சொல்கின்றோமோ அப்பம் பிட்குதலோடு கூட சேர்ந்து வருகின்ற அந்த ஆராதனை கூட்டம், even if 5 or 10 of us gather in a hut under a tree or even on the street side, even if there is no electricity, even if there is no power, even if there is no facility, we will still continue to worship in spirit and truth. இந்த 5 நபர்களோ 10 நபர்களோ கூடி வந்து இந்த மரத்தின் கீழாகவோ அல்லது குடிசைகளோடு கீழாக இருந்து உண்மையான ஆவியோடு கூட ஆராதனை செய்தாலும் அந்த ஆவியோடு உண்மையோடும் கூட ஆராதனை செய்கின்ற உயிரோட்டமுள்ள ஆராதனை அது நிச்சயம் காணப்படும். That will last. அது நிலைத்து நிற்கும். That will continue. அது நிலைத்து நிற்கும். But where are our younger generation being carried away to? இன்றைக்கு நம்முடைய இளம் தலைமுறையினர் எங்கே இழுத்துச் செல்லப்படுகின்றார்கள்? Let us be careful about these things. நாம் இதனை குறித்து மிக கவனமாக இருப்போம். Most of the time we quote the Old Testament examples to justify the use of instruments. பெரும்பாலான நேரத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு நாம் இசைக்கருவிகளை மீட்டலாம் என்றும் நியாயப்படுத்தி காண்பிக்கின்றோம். So many histories we study for the sake of this. இதற்கென்று அநேக சரித்திரங்களை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். Oh, David, the man who used these things. தாவீதாகிய இந்த மனுஷன் இதனை பயன்படுத்தினான். Last evening I quoted during the question answer few verses. சில வசனங்களை கேள்வி பதில் நேரத்திலே நான் அங்குமிகமாக சொன்னேன். Whatever verse you take from the Old Testament, பழைய ஏற்பாட்டில் எந்த வசனத்தை நீங்க எடுத்தாலும் சரி, primarily பிரதானமாக none of them speaks about the breaking of bread. அவைகள் அனைத்துமே அப்பம் பிட்குதலை சொல்கின்றதில்லை. Breaking of bread is a new concept which is given to us in the New Testament church. அப்பம் பிட்குதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசரிப்பு புதிய ஏற்பாட்டிலே நமக்கென்றும் கொடுக்கப்பட்ட புதிய கோட்பாடாய் அமைகின்றது. In the Old Testament they did use music. பழைய ஏற்பாட்டிலே இசையை பயன்படுத்தினார்கள், உண்மைதான். Even now in the New Testament we do use music. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டிலே நாமும் இசையை வாசிக்கின்றோம் இருக்கின்றது. Some scriptural differences. ஆனால் சில வேத குறிப்புகள், one of the main passage that is often brought forth is 2 Chronicles chapter 5 verse 12 and 13. அடிக்கடியாக கொண்டு வரப்படுகின்ற குறிப்பிட்ட வேத வசனம் எதுவென்று சொன்னால் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 12 13வது வசனங்கள். 2 Chronicles chapter 5 verse 12 and 13. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12 13வது வசனங்கள். There we see the trumpeters and the singers join in praising and thanking Lord. அங்கே வாசிக்கும் பொழுதும் அங்கே பாடுகின்ற கூட்டத்தார் இருக்கின்றார்கள், வாசிக்கின்ற கூட்டத்தார் இருக்கின்றார்கள், பூரிகைகளை ஊதுகின்ற கூட்டத்தார் இருக்கின்றார்கள். Oh, they had all used music in the temple. அவர்கள் தேவாலயத்தில் இசைக்கருவிகளை மீட்டுகின்றார்கள், வாசிக்கின்றார்கள். ஏன் அதை in thanking and praising God? It is clearly written. அது எழுதப்பட்டிருக்கின்றது, தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிமை செலுத்தும்படிக்கு. Oh, the word worship is not there, brother. சகோதரனே, அங்க ஆராதனை என்ற வார்த்தை வரல. You will say no, thanking and praising means worship. நன்றி துதி என்று சொல்வது நீங்க ஆராதனை நினைக்கிறீங்களா? Okay, come down to 2 Chronicles chapter 7 and verse 3. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு வாருங்கள். They bowed their faces to the ground on the pavement and worshipped. தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து அவரை துதித்தார்கள்.
And in the English word it says they worship, bow down and worship. அங்கே தாழ பணிந்து ஆராதித்தார்கள் என்று ஆங்கில மொழியாக்கம் சொல்கின்றது. Now look at both these comparison. இந்த இரண்டிற்கும் ஒப்புமையை பாருங்கள். They use the trumpets and the instruments and the singers sang together to praise and thank. எக்காலங்களையும் பூரிகைகளையும் அவர்கள் இசைக்கருவிகளை எல்லாம் மீட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள், துதி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். But in chapter 7 when they come to worship, ஆனால் 7ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஆராதனை செய்யும்படிக்கு வரும்பொழுது they bow down their faces to the ground on the pavement and worship. தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து ஆராதனை செய்தார்கள். So there is a difference between praising and thanking and worship. ஆகவே துதிக்கும் நன்றி செலுத்துவதற்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. Now earlier I said the factors that leads you to worship. முன்பதாக நான் சொன்னேன் நம்மை ஆராதனைக்கு நேராக வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நான் சொன்னேன். If it is praises and thanksgiving with singing that leads you to worship, நன்றியும் துதியும் சேர்ந்து பாடலோடு கூட சேர்ந்து ஆராதனைக்கு நேராக வழிநடத்தி செல்கின்றது என்று சொன்னால் that is fine. Use your instruments for singing. அப்படி என்றால் சரி, நீங்கள் இசைக்கருவிகளை வாசிக்கலாம். Worship is not a process, it is a product. Understand this. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆராதனை என்று சொல்வது ஒரு வழிமுறை, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல. It is a product, not a process. அது ஒரு பொருளாக இருக்கின்றது. See, praising ஒரு பொருள் அல்ல, ஆனால் அது ஒரு வழிமுறையாய் காணப்படுகின்றது. Praising and thanking is a process. நன்றியும் துதியும் ஒரு வழிமுறையாய் இருக்கின்றது. The product of that process is worship. அவைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளித்தோற்றமே ஆராதனையாகும். Now when you come for breaking of bread, நீங்கள் அப்பம் பிட்க வரும்போது remembrance is the process. நினைவு கூறுதல் வழிமுறையாகும். That is not praising and thanking we are gathering there to remember. அங்கே நன்றி சொல்லி துதி செலுத்தும்படியாக நாம் வரவில்லை, நினைவு கூறும்படிக்கு வருகிறோம். Basically to remember. அடிப்படையாக நினைவு கூறும்படிக்கு வருகிறோம். And the product is worship. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளித்தோற்றங்கள் ஆராதனை. There is a clear cut difference from the Old Testament time when they used the instruments to praise and thank, which led them to worship, and in the New Testament where we gather around the table to remember the Lord, which leads us to worship. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நன்றி செலுத்தி அவர்கள் இசைக்கருவிகளை எல்லாம் வாசித்து தேவனை துதிக்க வந்து அவர்கள் ஆராதனை செய்ததற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் கூடி வந்து நினைவு கூர்ந்து தேவனை ஆராதனை செய்கின்றதற்கும் முற்றிலும் வித்தியாசம் காணப்படுகின்றது. In spite of that, அவைகள் இருந்தாலும் people still argue. இன்னும் நம்ம வந்து விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். No, they all use musical instruments. இல்லையே, அவங்க எல்லாம் இசைக்கருவிகளை வாசிச்சிருக்காங்களே. Where did they use? அவர்கள் எங்கே பயன்படுத்தினார்கள்? If you take the temple of the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தேவாலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டால் they have a courtyard. அவர்களுக்கென்றும் ஒரு பிரகாரம் இருக்கின்றதை பார்க்க முடியும். Then they have a holy place. அதன் பின்பு பரிசுத்த ஸ்தலம் ஒன்று உண்டு. And then they have a most holy place. அடுத்ததற்கு மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. Now where are these trumpeters and singers standing? இந்த எக்காலம் ஊதுகிறவர்கள் பூரிகை ஊதுகின்றவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? They are in the courtyard. அவர்கள் பிரகாரத்தில் இருக்கின்றார்கள். They are not entered into the holy place. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கவில்லை. And never they can even see the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் பார்க்கவும் முடியாது. Only once in a year the high priest alone, that too with the blood of an animal, he could go into the most holy place. வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதானாசாரியன் மட்டுமே ஒரு மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே பிரவேசிக்க முடியும். அது மட்டுமே the Lord Jesus Christ died on the cross of Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் வரைக்குமாக அது ஆசரிக்கப்பட்டு When வந்தது. the veil of the temple tore from top to bottom. தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக கிழிக்கப்பட்ட நேரத்தில் and the access to the most holy place is made open by the death of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பிரவேசிக்கின்றோம். They were all the time in the courtyard using all this instruments. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவருமே இந்த இசைக்கருவிகளை வாசிக்கும் நேரத்தில் பிரகாரத்தில் மட்டுமே இருந்தார்கள். They never used these instruments in the most holy place. இந்த மகா பரிசுத்த இடத்தில் ஸ்தலத்தில் அவர்கள் இதனை பயன்படுத்தவில்லை. Where are you now? இப்போ எங்க இருக்கீங்க? Where do we come when we come to the presence of God? தேவ சந்நிதிக்கு நாம் வரும்போது நாம் எங்கே இருக்கின்றோம்? Are you in the courtyard? நீங்க பிரகாரத்தில் இருக்கீங்களா? We come to the most holy presence of God. நாம் மகா பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். He has given us the confidence and access to approach the most holy presence of God, the throne of grace. இங்கே கிருபாசனம் என்று சொல்லக்கூடிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு நேராய் நாம் வருவதற்கென்றும் அந்த பிரசன்னத்தண்டைக்கு வருவதற்கென்றும் நமக்கென்றும் தேவன் பிரவேசத்தையும் அதன் உரிமையும் தேவன் கொடுத்திருக்கின்றார். That is the time when you come to break bread. அந்த நேரத்தில் தான் நீங்கள் அப்பம் பிட்கும்படிக்கு கூடி வருகின்றீர்கள். How can you justify the Old Testament practices here? பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகளை நீங்கள் எப்படி இங்கே சொல்ல முடியும்? I want to just caution you. Be very, very careful
when you introduce new practices and new trends in order to make the worship meeting attractive. இந்த ஆராதனை கூட்டத்தை இன்னும் அதிகமாக கவர்ச்சிகரமாக ஈர்க்கக்கூடியதாக மாற்றுவதற்கென்றும் புதிய புதிய நுட்பங்களையும் புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய காரியங்களையும் கொண்டு வரும்போது மிக கவனமாய் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். We have 168 hours in a week. வாரத்திலே நமக்கு 168 மணி நேரங்கள் உண்டு. Spare these 2 hours on Sunday morning. இந்த 2 மணி நேரத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. Remaining 166 hours. மீதி இருக்கக்கூடிய 166 மணி நேரங்கள் keep on playing, nobody objects you. வாசிச்சிட்டே இருங்க, ஒருத்தரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. Organize programs, nobody blocks you. கூட்டங்களை ஒழுங்கு செய்யுங்கள், ஒருவரும் தடை செய்ய மாட்டார்கள். Go to the streets and stand singing with your music, let people hear. தெருக்களுக்கு சென்று நீங்கள் இசைக்கருவிகளை வைத்து வாசியுங்கள், பாடுங்கள், ஜனங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். Who stops you? யார் உங்களை தடை செய்ய போறாங்க? In your youth meeting, use it. Who stops you? உங்களுடைய வாலிபர் கூட்டத்திலே வாசிங்க, யார் தடை செய்ய போகிறார்கள்? If you have a gospel meeting, use this. Who stops you? உங்களுடைய சுவிசேஷ கூட்டங்களில் நீங்கள் பயன்படுத்துங்கள், யார் தடை செய்ய போகிறார்கள்? Every week you have 166 hours to play this. Nobody stops you. இவைகளை வாசிப்பதற்கென்று வாரத்தில் 166 மணி நேரங்கள் உண்டு, ஒருவரும் தடை செய்ய மாட்டார்கள். But don't stretch your hand to the most holy place. ஆனால் உங்கள் கரங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருபோதும் நீட்டாதிருங்கள். That is a dangerous game. இது மிக அபாயகரமான விளையாட்டு. That's a dangerous game. இது மிக அபாயமான விளையாட்டு. That can distract the people from the main line that God has intended. தேவன் எதற்கென்ற எந்த நோக்கத்துக்கென்று அதனை அந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றாரோ அதிலிருந்து அதனுடைய அர்த்தத்தை ஜனங்களிலிருந்து இடமிருந்து அகற்றி போடுகின்றது. So we are not against music. இசைக்கு நாங்கள் எதிர்ப்பு அல்ல. Especially people like me who preach like this, people think that Jose Matthews means he is very much against music. இப்படி பிரசங்கிக்கிறவர்கள் ஐயோ ஜோஸ் மேத்யூ எங்களுக்கு இசைனாலே சுத்தமா பிடிக்காது என்று நினைக்கிறார்கள். We are never against music. நாங்கள் இசைக்கு எதிராக இல்லை. But you know what is what and when and where. ஆனால் எது எப்பொழுது எங்கே என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I very quickly want to read some facts about music and close this. இசை என்பதை குறித்தும் சில சத்தியங்களை மட்டும் நான் வாசித்து விரைவாய் முடிக்க விரும்புகின்றேன். Music in comparison to worship. ஆராதனைக்கும் ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கின்ற இசை. Music is restricted by talent, whereas worship is open to all. இங்கே ஆராதனை என்று சொல்வது அனைவருக்கும் இருக்கின்றது, ஆனால் இசை என்று சொல்வது இசை கருவிகளை வாசிப்பது என்று சொல்வது குறுகிய தாளந்துகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டும் உண்டு. If you feel that worship along with the music and instruments is more pleasing to God, இந்த ஆராதனையோடு கூட இசை கருவிகளை வைத்து சொல்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் only the talented people can worship. தாளந்துள்ளவர்கள் மட்டும் தான் ஆராதிக்க முடியும். How about those villagers and the rural people who don't know what is an instrument? 2 or 3 gather under a shade. இசைக்கருவிகள் என்றால் என்னவென்றே தெரியாத 2-3 நபர்கள் மட்டுமே குடிசைக்கிலோ மரங்களுக்கிலோ கூடி வருகின்ற அந்த கிராமத்து ஜனங்களை குறித்து என்ன? Is not God pleased with that worship? தேவன் அந்த ஆராதனையில் அப்ப பிரியப்படுகிறது இல்லையா? Think. சிந்தித்து பாருங்கள். Worship, music is restricted by talent. இசை எப்பொழுதும் தாளந்தினாலே தடை செய்யப்படுகின்றது. Worship is not restricted, it is open to all. ஆனால் ஆராதனை என்று சொல்வது ஒருபோதும் அதற்கு தடை இல்லை, அது எல்லா நபர்களுக்கும் செய்ய முடியும். Secondly, music stirs up man's emotion. இரண்டாவதாக ஆராதனை மனிதனுடைய உணர்வுகளை தூண்டுகின்றது. God cannot be awakened by the sound of your music. தேவன் உங்களுடைய இசை கருவிகளின் சப்தங்களின் மூலமாய் எழமாட்டார், எழ முடியாது. The feeble word that comes from the bottom of your heart can awaken him, not the sound of your music. உங்களுடைய இசை கருவிகளுடைய சப்தத்தின் நிமித்தமாக அல்ல, மாறாக உங்கள் இதயத்திலிருந்து எழும்பக்கூடியதான மிகவும் மெல்லியதான சத்தம் நிச்சயமாய் தேவனுடைய செவிகளில் மடுத்தவர் எழும்புகின்றவராய் இருப்பார். Thirdly, music is the need of man's singing, not the need of God. மூன்றாவதாக இந்த இசை கருவிகள் இசை என்று சொல்வது மனிதனுடைய பாடுவதற்கு ஏதுவாக தான் இருக்கின்றது, ஆனால் தேவனுக்கு அது இல்லை. You want to keep your singing in tune, in harmony, melodious and rhythm, everything, you need the music. உங்களுக்கு பாடல்களை பாடும்பொழுது அதனுடைய இசைகளையும் அதனுடைய கார்டு நோட் எல்லாமே நீங்க பார்த்து வைக்கும் பொழுதும் நீங்கள் சரியான முறையில் பாட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். God is not interested in that. ஆனால் தேவன் அவைகளில் பிரியப்படுகின்றவர் அல்ல. God is interested in what is coming out of your heart. உங்கள் இதயத்திலிருந்து என்ன வருகின்றதோ அதை தான் கர்த்தர் விரும்புகின்றார். Fourthly, நான்காவதாக sound of music can overtake and cover the meaning of the song. இசையினுடைய சப்தமானது அந்த பாடலின் அர்த்தத்தை அகற்றி போடும். Be careful about that. இதனை குறித்து கவனமாயிருங்க. Many a song that we sometimes sing. அநேக நேரத்தில் நாம் பாடுகின்ற பாடல்கள் you clap, you tap your feet, you enjoy, your body moves, or just because of the sound of the music, not because of the meaning of the words. நீங்கள் கரங்களை தட்டி உங்க அங்கசைகள் எல்லாம் நீங்கள் ஆடி பாடி நீங்கள் எல்லாம் செய்கின்றீர்கள், அவைகள் அனைத்துமே இசைக்கருவிகளுடைய சப்தத்தின் நிமித்தமாக தான் உங்கள் இதயத்திலிருந்து எழும்புகின்றது அல்ல. Fifthly, ஐந்தாவதாக standard of music changes from time to time, whereas the standard of worship is constant. காலா காலங்களுக்கு அந்த இசையினுடைய நவீனங்கள் புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றது, ஆனால் ஆராதனையினுடைய முறைமைகளிலே மாற்றங்கள் நவீனமான முறைகள் இல்லை. Sixthly, ஆறாவதாக instruments are lifeless, but worship is governed by life. இசைக்கருவிகள் ஜீவனற்றது, ஆனால் ஆராதனை என்று சொல்வது உயிரோட்டம் நிறைந்ததாக காணப்படுகின்றது.
Seventhly, finally, இறுதியாக ஏழாவது குறிப்பு, music controls the proceedings, whereas worship is controlled by the Spirit. இசை என்று சொல்வது அது நடந்து போகக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்தி செல்கின்றது, ஆனால் ஆராதனை என்று சொல்வது ஆவியானவர் மூலமாய் கட்டுப்படுத்தப்படுகின்றது. Let us be careful. மிக கவனமாய் இருப்போம். We are not talking against music. நாம் இசைக்கு எதிராக நாங்க பேசல. But there is a great danger that can deviate, that can take you away from the true concept of remembering and worshiping. நினைவு கூறுதலும் ஆராதனை என்று சொல்லப்படுகின்ற அந்த உண்மையான அர்த்தத்திலிருந்து நம்மை அந்த விஷயங்கள், அந்த இசை கருவிகள் அகற்றி போடக்கூடும். The highest order of worship, ஆராதனையுடைய உயரிய which a believer can enjoy while he is on the earth, விசுவாசி இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது அவன் அனுபவிக்கக்கூடிய மிக மேன்மையான is காரியம் when you gather around the table with the saints on the first day of the week. வாரத்தின் முதல் நாளிலே பரிசுத்தவான்களோடு கூட அனைவரும் சேர்ந்து கூடி வந்து இந்த பந்தியை ஆசரிக்கும் Let நேரத்தில் us தான் continue to do that with all the simplicity of our நாம் heart. தொடர்ந்து நம்முடைய இதயத்தினுடைய எளிமையினாலே ஆவியினாலே நாம் துதித்து அவருக்கு நன்றி செலுத்த இவைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். May God's name be glorified. தேவநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. Thank you all for rendering your ears. உங்களுடைய செவிகளை மடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். Keep praying for us. எங்களுக்கு என்று தொடர்ந்து ஜெபியுங்கள். Keep up to the principles that the scripture talks. வேதம் கற்றுக் கொடுக்கின்ற கோட்பாடுகளுக்கு நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். Thank you. நன்றி. நாம் இப்போ தேநீர்க்கென்று ஜெபித்து விட்டு தேநீர்க்கென்று நாம் பிரிந்து செல்ல இருக்கின்றோம். டெஸ்டிமனி டைம் இது முடிந்து நமக்கு டெஸ்டிமனி டைம் இருக்கு. உங்களுக்கு 10 திரும்பி வந்து நீங்க 10:30க்கு நீங்க திரும்பி வந்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் வந்து டெஸ்டிமனி டைம்ல இருக்கும். அப்போ 12 குரூப்ஸ்ல இருக்கிற 12 குரூப்ஸ்ல இருந்து யார் யார் டெஸ்டிமனி சொல்ல விரும்புகின்றீர்கள், சாட்சி சொல்ல யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க ஒரு குரூப்ல இருந்து ஒருத்தரோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நபர்களோ சொல்ல விரும்புறவங்க மிக சுருக்கமாக வந்து நீங்க உங்க பழைய காலம் 60 வருஷ காலம் எல்லாம் பழசெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லாம இந்த முகாமின் மூலமாய் உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சதோ, இந்த முகாமின் மூலமாய் நீங்க கற்றுக்கொண்டது எதுவோ அதை மட்டும் சொன்னா போதும். உங்களுடைய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் எடுத்தீங்கன்னா அப்புறம் டைம் பத்தாது. நம்ம அதுக்கு நீ 2 நாள் தான் சேர்த்து வைக்கணும், சரிங்களா? அப்போ அதனுடைய முகாமினுடைய அதுவும் மற்றொரு விஷயம் சொல்றது என்னன்னா, நம்முடைய எபினேசர் சுவிசேஷ மன்றத்தினுடைய சபையாருக்கு தருணம் அடுத்த வாரம் சபையில வைத்து கொடுக்கப்படும். ஆகவே பிற சபையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தருணம் இங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆகவே people from Ebenezer Gospel Hall, please take the chance in the next week so that the other people can take the chance right now. சரிங்களா? திரும்பி இங்கே வரணும், திரும்ப மீண்டுமாக இங்கே தான் வரணுங்க எல்லாருமே. நான் இப்போ பால் ஜெயதாசங்கள் ஜெபித்து நாம் பிரிந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் தயவும் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஜீவிய நாட்களிலே நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து உடைய வசனங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக உடைய தாசர்களை நீர் பயன்படுத்தி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, ஆராதனை என்றால் என்ன, அப்பம் பிட்டு ஆராதிப்பதனுடைய அர்த்தங்களை கர்த்தாவே உடைய தாசன் மூலமாக நீர் வெளிப்படுத்தி காண்பித்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதர சபைகளிலே கர்த்தாவே, நீண்ட நெடுங்காலமாக அனுசரிக்கப்பட்டு வந்த பழக்கங்களுடைய விவரம் என்ன என்பதை குறித்து உடைய தாசன் விளக்கத்தக்கதாக நாங்கள் கேட்டோம். தகப்பனே, இளம் தலைமுறையினர் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது வருங்காலத்திலே இந்த சபைக்கு தூணும் ஆதாரமாக இருந்து இந்த சத்தியங்களை கைக்கொள்ளத்தக்கதாக நீர் கேட்ட அனைவரையும் பலப்படுத்தத்தக்கதாய் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த முகாமானது கர்த்தாவே என்ன நோக்கத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்டதோ அதனுடைய நிறைவுகளை நாங்கள் காணத்தக்கதாக நீர் இரக்கம் பாராட்டி வருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த முகாமுக்கு வந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத நிலைமையில் வந்தவர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் சபைகளுக்கு சென்று இந்த சத்தியங்களை கடைப்பிடிக்கவும் தக்கதாக உடைய ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்தத்தக்கதாய் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த இறுதி நாளின் கூட்டங்களிலும் கூட கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள அனைத்தையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். சகலவற்றையும் நன்மையாக செம்மையாக செய்கிற தேவனாய் நீர் இருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அரமரட்சகர் மூலமாய் துதியோடு ஸ்தோத்திரத்தோடும் நன்றியோடும் எடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.